ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். கும்பராசி நேயர்களே, ஆங்கில புத்தாண்டு 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும். அதே போல சதய நட்சத்திரம் கும்பராசி காரிய தடங்கல்கள் நிறைய உண்டு. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நிறைய தடங்கல்கள் உண்டு. அது திருமண தடங்கல்களும் உண்டு. அதே போல் புத்திரபாகிய தடங்கல்களும் உண்டு. அதே போல் சொத்து தடங்கல்கள் உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது சில விஷயங்களை தடங்களாக்கி தான் வரும். எடுத்தோடனே அடுத்த நல்ல விஷயமெல்லாம் இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கும்பராசிக்கு இப்போ ஜென்மசனி நடந்துருக்கு, ஜென்மசனி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அமோகமாக இருப்போம், எந்த பிரச்சனை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆனால் அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கும்பராசிக்கு சில மாறும்போது இந்த சனி மாறும்போது பெருசா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இருக்கும். பெருசா வர்றது தலைக்கு வந்து தலைப்பாகன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசா வர்றது சிறுசா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. இப்போ கவனமாவே இருங்க கும்பராசி பொறுத்தளவு. ஏன்னா இப்போ குடும்பத்தானம் துகத்தானம் 2ல் வராது. இப்போ ராசிக்கு 2ல் வருது. இப்போ கும்பராசிக்குன்னா ராசிக்கு 2 மீனத்துல தான் தனி மாறுறார். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, பேசுறது சொல்றது, கணவன் மனைவியே ஒற்றுமையா இருந்தாலும் மற்றவர்களால பிரச்சனை வருது. நீங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலும் மற்றவங்களால உங்களுக்கு ஒரு வேலையில ஒரு பிரச்சனை வருது. நீங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னு சொன்னா மற்றவங்களால உங்களுக்கு அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு பார்த்து தண்டைக்கு வர்றது, ரொம்ப பண்றது, இது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கவனமா இருக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அதிர்ஷ்டம், லாபம், ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் 80% வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டது, சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா சம்மந்தப்பட்டது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் மாதிரிலாம் ஒர்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார் அதெல்லாம் இந்த வருஷத்தில் பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரியெல்லாம் நடக்கும். இப்போ அது மாதிரி விஷயத்தில் செய்யும்போது 4 நட்சத்திரமும் கொஞ்சம் பார்த்து இந்த நாளில் எந்த நாளில் செஞ்சால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறையில்லை. உத்தியோகம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்து பண்ணுவீங்க. தொழில் சம்மந்தப்பட்டதுலாம் தொழிலெல்லாம் நல்ல மேன்மை அடையும். தொழிலில் ஓரளவுக்கு பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா வரும். நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். வெளிநாடு யோகங்கள் நல்லா இருக்கும். அதே போல் மற்ற விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட சில நற்காரியங்கள் எல்லாம் நிறைய நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிரதோஷ வழிபாடு நிறைய பிரதோஷம் சம்மந்தப்பட்டது, பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்பு சோம்பேறித்தனமாக இருக்காது. சோம்பேறித்தனத்தை விட்டு நல்லா படிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய நீங்கள் கடைபிடிக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். மென்பொருள் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல மார்க் கொடுத்து நல்ல பேர் நல்ல புகழ் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனியின் பார்வை ஓரளவு வந்து
கொஞ்சம் மந்தமாக இருந்தால் கூட அடுத்தடுத்து இடத்த பிடிச்சிருவீங்க, விட்டதை பிடிச்சிருவீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்து நீண்ட காலம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். அதே போல் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. பேசாதவங்க பேசுவாங்க, மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க. அதே போல் உங்கள் திறமைக்கு ஏற்ற பொறுப்புகள் தலைமை பொறுப்பேற்று நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு சில திறமைகள் சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, சஸ்பெண்டடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டுபவர்கள், பெரிய வாகனங்களோ கனரக வாகனங்கள்லாம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். பணம் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள், பணம் திருடு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கவனமாக இருங்க. நடுப்பகுதி வரும்போது, வருஷத்துடைய நடுப்பகுதி வரும்போது ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குலதெய்வ ஆலயத்திற்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய முதலீடுகள் எல்லாம் யோசித்து முதலீடு பண்ணுங்க, அவசரப்படாது. ஒரு இடத்துல பணம் வருதா, இந்த இந்த இதில் பணம் போட்டால் நல்லதா, இதில் பணம் போட்டால் நல்லதா, யோசித்து பணம் போடுங்க, அவசரப்பட்டு பணம் போடாது. அதே போல் சில பேர் தூண்டுவாங்க, சில பேர் இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தூண்டுதல்லாம் நீங்கள் செய்யாதுங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதே போல் நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற சுப விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்வில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்வில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சமரசமான நிறைய நல்ல விஷயங்கள், புத்திர பாக்கியத்தோட நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல இதெல்லாமே எப்போதுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் ஒருத்தருக்குள்ள இல்லை விட்டு கொடுத்து போகிறது ஜாதகத்தில் நல்லது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே போல் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தேகப்படுறது, ரொம்ப சில விஷயங்கள்லாம் இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பணத்தாசை பிடிக்கக்கூடாது. எனக்கு பணத்தாசை நமக்கு நியாயமாக நமக்கு என்ன வரணுமோ அது வந்தால் போதும். பணத்தாசை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க. வட்டி நிறையா கிடைக்குது, வட்டி வருது அப்படிங்கிற சொல்லி எதுலேயும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிடாதீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நல்லதும் கெட்டதும் கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும். சனி பயிற்சி வந்தால் கூட, ஜென்ம சனி விலகுனா கூட நல்லது கெட்டது மாறி மாறி தான் இருக்கும். கவனமாக இருக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். சில பிரச்சனைகள் இருந்துட்டே வரும். புதிய சொத்து வழக்குகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. உங்கள் மேலே அபரிவிதமாக அபாண்டமாக சில பேர் கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னால் டைம் கிடைக்கும் போது குற்றாலநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குற்றாலம் இருக்கு இல்லையா, குற்றாலநாதர் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதை மறக்காம செய்யுங்க. இதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும் போது ஒரு சனிக்கிழமையில என்ன பண்ணுங்க, ஒரு இரும்பு பூட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு 2 தாவி இல்லைன்னா 3 தாவி இருக்கும். அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. மனத்தில் அந்த கையில் அந்த பூட்டை கையில் விட்டுண்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9 தடவை சுற்றி வாங்க, இல்லைன்னா 27 தடவை சுற்றி வாங்க. மனசில் நல்லா கையில் அந்த பூட்டை வச்சு நல்லா சுற்றி வந்து அந்த பூட்டு வந்து அந்த இடத்துல லாக் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல கோவிலில் இருக்கும். எந்த கோவில் விசாரிச்சு அந்த இடத்துல பூட்டை வந்து லாக் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி 3 மாதம் கழித்து போய் அன்லாக் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ளே உங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கி அமோகமான சில விஷயங்கள் நடக்கும். இந்த பூட்டு சொல்லுவாங்க, இந்த பூட்டு காவி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கோவில் இருந்துன்னு உடனே பண்ணிட்டு வாங்க. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் சரிங்க.